எம் தனசேகரன், கடலூர் கிழக்கு மாவட்டம். கடந்த 30 ஆண்டு காலமாக அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வளர்ச்சிக்கு அல்லும் பகலுமாக உழைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்தியாவின் 3வது கட்சியாக நிலைநிறுத்துவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்த நமது புரட்சி தாய் சின்னம்மா அவர்களின் தலைமையை ஏற்று தீய சக்தியான திராவிட முன்னேற்ற கழகத்தையும் துரோகத்திற்கு இலக்கணம் எழுதி கொண்டிருக்கின்ற எடப்பாடியையும் வீழ்த்தி தமிழகத்தினுடைய முதல்வராக தியாக தலைவி சின்னம்மா அவர்களை தமிழகத்தின் முதல்வராக ஆக்குவதற்கு நாங்கள் முழு மனதுடன் 24 மணி நேரமும் உழைப்போம், உறுதியாக வெல்வோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா இவர்களின் ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் சின்னம்மா தலைமையில் அமைப்போம் என்று உறுதி ஏற்கிறோம். புரட்சி தாய் சின்னம்மா அவர்களின் தனி கட்சி தொடங்கியதனால் சின்னம்மா ஆதரவுக்காக நான் சின்னம்மாவை சந்தித்து மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நீ இந்த கட்சியின் எங்கள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் யார் அனுப்பினாலும் உழைப்பதற்கு நாங்கள் யாராக நல்லா உழைக்கிறதுக்கு நல்ல இளைஞர்களும் நல்லா பட்டாளங்களும் திறந்து வந்திருக்கோம். நான் காரைக்குடி தொகுதியிலேருந்து சாக்கோட்டை ஒன்றியத்திலேருந்து சின்னம்மா தலைமையில் சேர்றக்காண்டி வந்திருக்கேன். நான் திராவிட முன்னேற்ற கட்சியில் இது 2017 இருக்கேன். டிஎம்கே ஆட்சி சரியில்லை, சட்ட ஒழுங்கு சரியில்லை, எதுவுமே மக்களுக்கு துயரமான ஆட்சியாக இருக்கனால டிஎம்கேலேருந்து விலகி சின்னம்மாவோட தலைமையில் பணி செய்கிறக்காண்டி வந்திருக்கேன். சின்னம்மா யார் வேட்பாளர் நிப்பாட்டுறாங்களோ அவங்களை இறங்கி நான் வேலை செய்வோம். ஆனால் என் பேர் ரமேஷ்னு. நான் அந்தமான் நிக்கோபாரில் ஃபஸ்ட்டு ஏடிஎம்கேல வேலை பார்த்தோம். பி முருகன் சொல்லிட்டு அவங்க வார்டு நம்பர் 12ல் அவங்க நின்னாங்க. நாங்கள் அவங்களுக்காண்டி வேலை செஞ்சோம். அவங்க ஒரே கவுன்சிலர் அங்கே அவங்க மட்டும்தான் ஏடிஎம்கேலேருந்து ஜெயித்தாங்க. ஸோ அப்போதுலேருந்து நம்ம அங்கே அந்த கட்சியிலேருந்து நம்ம வேலை பார்த்துட்ருக்கோம். இப்போ அங்கேருந்து அந்தமான்லேருந்து இப்போ காரைக்குடிக்கு வந்தாச்சு. இப்போ காரைக்குடியில் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அம்மா கட்சி தொடங்கினோன்னா இங்கே அவங்களோட சேர்ந்து பணியாற்றுறதுக்காண்டி இங்கே வந்திருக்கோம்.